ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் செமி கிரேவி எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் 3/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வெங்காயத்தை 2 பார்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஃப்ரைட் ஆனியனுக்கு, இன்னொன்று வதக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, கொத்தமல்லி, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, காஞ்ச தேங்காய் மசாலா. நீங்கள் நார்மல் தேங்காய் மசாலாவோட காஞ்ச தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் வாசம் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடச்சட்டியில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே நம்ம வந்து ஃப்ரைட் ஆனியனுக்கு வந்து கொஞ்சமாக வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு வந்து எப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து வைப்போமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பானோடனே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே வடச்சட்டியில் வந்து மீதி இருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனோடனே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயோட இந்த மிளகாத்தூளை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. ஒரு ஹாஃப் குக் ஆகுற வரைக்கும். இப்போ சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விடுற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம மற்ற ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக விட்டுடலாம். ஃபஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா, காஞ்ச தேங்காய் மசாலா சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொத்தமல்லி, ஃப்ரைட் ஆனியன்ஸை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா சிக்கனை வேக விடுங்க. அப்போ தான் இதோட ஃப்ளேவர்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பை பாய்.